ஹலோ guys, நம்ம பார்க்குற டாபிக் அசஸபிள் வேல்யூ இன் கஸ்டம் டியூட்டி. அதாவது அசஸபிள் வேல்யூனா என்ன, கஸ்டம் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் லைக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வேல்யூ பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு மெத்தட் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா the term accessible value refers to the value of import goods determined by the purpose of calculate custom duty. அது கஸ்டம் டியூட்டி கால்குலேட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்படுற ஒரு மெத்தட் தான் இந்த அசஸபிள் வேல்யூ சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டம் இது வந்து யார் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இம்போர்ட் பண்ணுறவங்க முடிவு பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்ம சேமஸ் நம்ம முன்னாடி பார்த்த மெத்தட் மாதிரி தான். ஸோ டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அசஸபிள் வேல்யூ மாதிரி இது அசஸபிள் வேல்யூ டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 14 கஸ்டம் ஆக்ட் 1962. ஓகேங்களா? இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அசஸபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த வேல்யூ ஆஃப் இம்போர்ட்டட் குட்ஸ் எவ்வளோ அந்த இம்போர்ட் குட்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்காக பண்ணுறாங்க. ஓகேங்களா? லிவிங் டு கஸ்டம் டியூட்டி போடுறது. ஓகேங்களா? ஜென்ரலி டிட்டர்மைண்ட் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கஸ்டம் வேல்யூவேஷன் ரூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன இந்த ரூல்ஸ் கொடுத்துருக்க மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் செட் அவுட் பை த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட் அண்ட் கஸ்டம் வேல்யூஷன். ஓகேங்களா? அதை இது இவங்க ரெண்டு பேர் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு தான் இந்த அசஸபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? பேசிக்காக ஸோ இந்த அசஸபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வேல்யூஸை பிரைமரி மெத்தட். ஓகேங்களா? இதில் வந்து எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வேல்யூ தான் பிரைமரி மெத்தட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் பிரைமரி மெத்தட் டிட்டர்மைன் இந்த அசஸபிள் வேல்யூ இம்போர்ட்டட் குட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அசஸ் பண்ண போகிறோம். எப்படி அசஸ் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் வேல்யூ மெத்தட் யூஸ் பண்ணி அசஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த மெத்தட் இதுதான் பிரைமரி மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரான்சாக்ஷன் வேல்யூ மெத்தட் அசஸ் கஸ்டம் வேல்யூ பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்சுவலி பெய்டு, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க இவங்க வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் பையர் வந்து சிலருக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் ஆல் த காஸ்ட். ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம ட்ரான்சாக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த கண்டுபிடிச்சி மூலமாக தான் நம்ம வந்து அந்த கஸ்டம் வேல்யூ எவ்வளோ நம்ம பே பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது பேசுகிறதா அது இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபால் பேக் மெத்தட். ஸோ ஃபால் பேக் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இன்கேஸ் நம்ம எது மூலமாக பண்ண முடியல நம்ம கடைசியாக பண்ணுற போது தான் இந்த ஃபால் பேக் மெத்தட் சொல்லிட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் வேல்யூ மெத்தட் கனாட் அப்ளை. இது எதுவுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வேல்யூ மெத்தட் வந்து அப்ளை பண்ண முடியல, இல்லை டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் ஒத்துக்கல, கஸ்டம் அத்தாரிட்டிஸ் ஒத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் வேல்யூஷன் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி இந்த ஃபாலோ மெத்தடை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஃபாலோ மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் வேல்யூ ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி இருக்கிற பொருள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்க பொருள், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிடக்டிவ் மெத்தட். ஓகேங்களா? அதோட ரூட்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லிட்டு அது மூலமாக கண்டுபிடிக்கிறது. அப்புறம் கம்ப்யூட்டர் வேல்யூ மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டு பண்ணிட்டுலாம். ஸோ கஸ்டம் டியூட்டி எப்படிலாம் வேல்யூ பண்ணுறாங்க சொல்லிட்டு. ஓகேங்களா? அதெல்லாம் டீட்டெயில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபேல் பேக் மெத்தட் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ரீசனபிள் மீன்ஸ் கன்சிஸ்ட் வித் பிரின்சிபல் ஆஃப் கஸ்டம் வேல்யூஷன். கஸ்டம் வேல்யூஷன் என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ அது மூலமாக அதில் இருக்க காம்பவுண்டை வச்சு கண்டுபிடிக்க தான் அந்த ஃபால் பேக் மெத்தட் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எது மூலமாக கண்டுபிடிக்கும் கடைசியாக கண்டுபிடிக்க தான் ஃபால் பேக் மெத்தட். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் வேல்யூ மெத்தடில் கண்டுபிடிப்பாங்க. அப்படி முடியலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம ஃபால் பேக் மெத்தட் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? அது ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அசஸபிள் வேல்யூ கீழே. ஓகேங்களா? ஸோ இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் அசஸபிள் வேல்யூ எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பெய்டு. நம்ம அதே மாதிரி தான் ட்ரான்சாக்ஷன் வேல்யூ பார்த்து தான் ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ளை ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் பெய்டு, அப்புறம் இந்த பே உள்ள இம்போர்ட் குட்ஸ். ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி நம்ம வாங்கியிருக்கோமோ அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இனி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கமிஷன், ராயல்ட்டிஸ், லைசன்ஸ் தான் கொடுத்துருக்கோமா அதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஆஃப் எனி அடிஷனல் சர்வீஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அடிஷனல் சர்வீஸ் வந்து வேல்யூஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை பையர் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு எதனா எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுத்துருக்காங்களா, ரெடியூஷன் எதனா பொருள் கொடுத்துருக்காங்களா அந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் சேல் இன் குட்ஸ் குட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண குட்ஸ் வந்து நம்ம சர்வீஸ் விச் மீன்ஸ் அப்படியே கை மாற்றிட போகிற மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோமா. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இருக்குங்களா? ஸோ அது மூலமாக அதுவும் வந்து இங்கே கன்சிடர் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரெக்யர்மெண்ட். ஸோ டாக்குமெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ரெக்வயர்டு ப்ரொவைட் டாக்குமெண்ட் எவிடன்ஸ். நம்ம வந்து எப்பவுமே இம்போர்ட் பண்ண பொருள் வந்து கண்டிப்பாக டாக்குமெண்ட் வச்சு தான் போகிறோம். ஸோ டாக்குமெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். சப்போஸ் த டிக்ளேர்ட் அசஸ் வேல்யூ இம்போர்ட் குட்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டாக்குமெண்ட் வச்சிருக்கணும். அதுக்கு என்ன அசஸபிள் வேல்யூக்கு ஏற்ற என்ன நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சச்சஸ் இன்வாய்ஸ் இருக்கணும், கான்ட்ராக்ட்ஸ் இருக்கணும், பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் இருக்கணும், அதர் ரிலேவன்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே தான் வந்து இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் அண்ட் ஸ்க்ரூட்டினி. ஸோ வேல்யூவேஷன் ஸ்க்ரூட்டினி. ஓகேங்களா? அதாவது வெரிஃபிகேஷன் அண்ட் ஸ்க்ரூட்டினி. ஸோ வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அத்தாரிட்டிஸ் வந்து நம்மளுடைய கூட்ஸை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதர் ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதை ஆய்வு செய்யறதுக்கும் ரைட்ஸ் இருக்குங்களா? ஸோ வெரிஃபிகேஷன் ஸ்க்ரூட்டினிஸ் டிக்ளேர்ட் அசஸ்மெண்ட் வேல்யூ. நம்ம அசஸ்மெண்ட் வேல்யூ பண்ணது கரெக்ட் தான் சொல்லுவீங்களா? ஸோ என்ஷூர் த கம்ப்ளீஷன் இந்த கஸ்டம் வேல்யூஷன் ரூல்ஸ். நம்ம பண்ணதெல்லாம் கஸ்டம் வேல்யூஷன் ரூல்ஸ்க்கு தான் வரதா கரெக்டாக தான் பண்ணிக்க ஸ்டிக் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா ரிசல்ட் பெனால்ட்டிஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டியில் போய் முடியும். அப்புறம் ஃபைன் போடுவாங்க. பெனால்ட்டி ஃபைன்ஸ் அப்புறம் அடிஷனல் டியூட்டிஸ் வரும் நம்மளோட அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு ஃபிலிமுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். மறுபடியும் பெறுவது உங்கள் பாலா.